நான் செய்ற ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டு மாடி தோட்டத்தில காய்க்கிற காய்கறியும் நான் எல்லாருக்குமே குடுப்பேன். ஆனா, என் தோழி குடுத்த இந்த பலாப்பழத்த மட்டும் யாரோடவும் ஷேர் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா, என் தோழி குடுத்ததால மட்டும் இல்ல, இது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இத வச்சு என்னலாம் ரெசிபி பண்ண முடியுமோ, அத்தனையும் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த முறை நல்லா பழுத்த பலாப்பழம் குடுத்துருந்தாங்க. அதில கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு, மீதி இந்த மாரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில 50 கிராம் துருவிய வெல்லம் சேர்த்து, கொஞ்சமா தண்ணி விட்டு, நல்லா உருக்கி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடிகனமான பாத்திரத்தில 1 ஸ்பூன் நெய் விட்டு அரைச்ச பலாப்பழத்த இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாரி இருந்தா இன்னும் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் நெறைய தேவைப்படாது. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லத்த இதோட சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். திக்கான பதம் வர வரைக்கும் அடி பிடிக்காம கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பலா நல்லா தேன் பலா இனிப்பு அதிகமா இருக்கும். அதனால 50 கிராம் வெல்லத்த எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்கா வரும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நெய்யில வறுத்த முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, பாத்திரத்தில ஒட்டாத பதம் வரும்போது அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டீங்கன்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.